ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, செவ்வாய் வாக்கு வர வேண்டும் என்று காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தது போல உன் முகம் வாடியிருப்பதை பார்த்து உடனே நான் வந்தேன். உன்னை விட்டு எப்போது நான் விலகியுள்ளேன் பிள்ளையே? எப்போதும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன் இல்லத்திலிருந்து வரும் சங்கடமான சூழல் மாறுவதற்கு ஆரம்பித்து விட்டதை நீ கவனித்தாயா? உன் துன்பங்கள் முடிவுக்கு வருவதை நீ கவனித்தாயா? இந்த முறை உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன். இந்த நல்ல மாற்றம் நிலைக்கும் என்று நீ நிச்சயம் நம்பலாம். உனக்கு நன்மைகள் இனி தொடர்கதையாக இருக்கப் போகிறது. சில விஷயங்களை நீ கற்பனை கொண்டு இருப்பாய். நீ கற்பனை கொள்வதில் தவறு இல்லை. ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே. கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை என்று நிறைந்த தோற்றத்தில்தான் வரும். ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ, எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும். கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே. எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது. உன் சாயப்பாவான எனக்குத்தான் தெரியும். எல்லாம் நன்றாக நல்லதே நடக்கும் குழந்தையே. நீ நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்வாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள். அதனால் நிச்சயம் நான் அதை நிறைவேற்றுவேன். அதுவும் நீ என் செல்ல பிள்ளை அல்லவா? உன்னை ஒருபோதும் நான் தனித்து விடமாட்டேன். உனக்கு பக்கபலமாய் நான் உன் அம்மாவாக, அப்பாவாக உன்னை என் கையில் வைத்து என் உயிராய் வாழ வைப்பேன். எப்போது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்போது எனது நாமத்தை உன் நாவில் உச்சரிக்கத் தொடங்கினாயோ, அப்போதே உனது கர்ம வினைகளை நான் போக்கிவிட்டேன். நீ கவலைப்படாமல் இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் ருசி இருக்காது. படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயரப் போகிறாய். உன் அப்பா நான் இருக்கிறேன் என் தங்கமே. நிச்சயம் விடியும். நீ காத்திரு. எதற்கும் கலங்காதே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கண்களிலிருந்து நீர் வழியக்கூடாது. என் மீது பாரத்தை சுமத்து விட்டாயல்லவா? பிறகு எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? உன் சாயப்பா நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். உன்னுடைய சூழல் எனக்கு நன்றாக புரிகிறது. நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை. நிச்சயம் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவித அஸ்திரமும் உன்னை நெருங்காது. உன்னிடம் உள்ள இறைவன் சாயி மிக பெரியவன். நீதிபதியான நான் உனது மனதை தினம்தோறும் படித்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பவன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.